Hello everyone, welcome back to my channel. Let me put one scenario. நீங்கள் மண்டே மார்னிங் உங்கள் ஆஃபீஸில் என்டர் ஆகும்போது உங்கள் பாஸ் கிட்டேருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. அதில் என்ன இருக்குன்னா, ஒரு டேபிள் பிக்சர் மெசேஜ் கொடுத்துட்டு அதை அப்படியே உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டில் கன்வெர்ட் பண்ண சொல்கிறாரு. இந்த மெசேஜை பார்த்தோன்னே நம்ம எல்லோரும் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, உட்காந்து இது மேனுவலாக டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். மேனுவல் டைப்பிங், டைம் டேக்கிங் ப்ராசஸ் அண்ட் வெரி லென்த்தி ப்ராசஸ் ஆல்சோ. ஹியர் ஆஃப்டர் டோன்ட் டூ திஸ், வி ஹாவ் அ கிரேட் சொல்யூஷன் ஃபார் திஸ் ஆக்டிவிட்டி. இதை நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மைக்ரோசாஃப்ட் 365ல் டேட்டா ஃப்ரம் பிக்சர் என்ற ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின். இந்த ஆப்ஷன் மைக்ரோசாஃப்ட் 365ல் மட்டும்தான் இப்போ இருக்குது. மைக்ரோசாஃப்ட் 365 ஆன்லைன் ஃப்ரீ வெர்ஷன் இஸ் அவைலபிள். நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நானும் அந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் மைக்ரோசாஃப்ட் 365 ஆன்லைன் போர்ட்டல். இதில் டேட்டா டேப் கீழே டேட்டா ஃப்ரம் பிக்சர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி எனக்கு எந்த டேட்டாவை இமேஜை நான் டேட்டாவை மாற்றணுமோ அதை நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களோட பிசியோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்பொழுது டேட்டா ஃப்ரம் பிக்சர் ப்ராசஸ் ஆகிறத உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இப்போது நம்ம டேட்டா இங்கே ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு அவுட்புட்டாக வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் இதில் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். இன்சர்ட் டேட்டா, ரிவ்யூ. நீங்கள் எப்போவுமே ரிவ்யூ பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. இந்த ஹைலைட்டட் செல்லில் லோ கான்ஃபிடென்ஸ் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதாவது எக்ஸலால் நீங்கள் கொடுத்த இந்த இமேஜில் இருக்கிற அந்த பர்டிகுலர் செல்லோட டேட்டாவை கரெக்டாக இந்த வேல்யூ தான்றது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால் உங்களை மேனுவலாக ரிவ்யூக்காக ஆப்ஷன் கேட்குது. ஸோ மாதிரி இப்போ நான் கொடுத்த டேட்டாவில் 3 லோ கன்ஃபர்மிட்டி செல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை 1 by 1 நான் ரிவ்யூ பண்ணுறேன். ரிவ்யூ போன உடனே உங்களுடைய பிக்சரில் இருக்க டேட்டாவை இங்கே ஹைலைட் ஆகும். இங்கே என்ன வேல்யூ இருக்குதுன்னு உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் மாற்ற முடியும். இல்லை இதே டேட்டா எனக்கு இருக்கலாம் அப்படின்னீங்கனாலும் அதே டேட்டாவை நீங்கள் விட்டுட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் செல்லுக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் செல்லில் 44,196 இருக்குது. ஸோ இங்கே இருக்குது அதே டேட்டா தான் ரெப்ளிகேட் ஆகுது. ஸோ நான் எந்த சேஞ்சும் பண்ண போகிறதில்ல. அதுக்கு அடுத்ததில் வந்து 35,749 சேம் டேட்டா இஸ் இயர். ஸோ நான் அதையும் அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ நோ ஐட்டம் ரிக்வஸ்ட் டு ரிவ்யூ. ஸோ இப்போ நான் ஃபைனலாக அக்செப்ட் கொடுத்த உடனே என்னோடய டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் எனக்கு எங்கே டேட்டா வேணுமோ அங்கே நான் என்னுடைய கர்சரை வச்சுட்டு இன்சர்ட் டேட்டா கொடுத்த உடனே ஒரு குட்டி வார்னிங் மெசேஜ் வரும். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேலிடேட்டிங் தி அக்யூரசி ஆஃப் ஆல் டேட்டா. இட்ஸ் ஓகே, நம்ம இன்சர்ட் கொடுத்துறோம். இன்சர்ட் கொடுத்த உடனே நம்மளுடைய டேட்டா என்ன கேட்டோமோ அது இங்கே உங்களுக்கு அப்படியே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ரெப்ளிகேட் ஆகிடுச்சு. இதை நான் அப்படியே டேபிளாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். இது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், எனக்கு வேண்டாம். கன்வெர்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டை உங்கள் குயிக் ரெஃபரன்ஸுக்காக பக்கத்தில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது இங்கே நான் கொடுத்த இமேஜும் இங்கே இருக்க கன்வெர்ட்டாக இருக்க டெக்ஸ்ட்டும் 100% மேட்சிங். ஸோ இது மூலமாக உங்களால் ஒரு இமேஜை வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு டெக்ஸ்ட்டாக உங்களால் மாற்ற முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன்.